முதலாம் தரத்தில் கல்வி கற்கின்ற ஒரு மாணவனிடம் போய் நீ எதிர்காலத்தில் வந்து என்னவா வரப்போறான்னு விட்டு கேள்வி கேட்டால் அந்த மாணவன் யோசிக்காமல் சொல்கிற ஒரு பதில் என்னென்றா நான் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று விட்டு இது பொதுவான வகையில் எல்லா மாணவர்களும் சொல்கிற ஒரு பதில் தான். அதே போல் எல்லா பெற்றோர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுது. அப்போ அந்த வகையில் கடந்த வாரம் 2024-25 ஆண்டுக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியாகின, பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் வெளியாகின. அந்த வகையில் இன்றையான் காணொலியில் நம்ம பார்க்க போகிற விடயம் என்னென்று பார்த்தால், மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வைத்தியத்துறைக்கு எத்தனை மாணவர்கள் வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போட்டு தான் இந்தியான் காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியான வகையில் ஸ்கிப் பண்ணாமல் காணொலியை பார்க்கவும். இந்த 2024-25 ஆண்டுக்கான வெட்டுப்புள்ளியின் அடிப்படையில் 71 மாணவர்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பல்கலைக்கழகம் அதாவது வைத்தியத்துறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்துள்ளது. பல்கலைக்கழகம் என்று பார்ப்போமானால் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு 19 மாணவர்களுக்கும், அதேபோல் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்து 20 மாணவர்களுக்கும், யாழ் பல்கலைக்கழகத்திற்கு வந்து 6 மாணவர்களுக்கும், பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வந்து 11 மாணவர்களுக்கும், ரஜரட்டை பல்கலைக்கழகத்திற்கு வந்து 2 மாணவர்களுக்கும், ருகுணை பல்கலைக்கழகத்திற்கு வந்து 5 மாணவர்களுக்கும், கலனி பல்கலைக்கழகத்திற்கு வந்து 6 மாணவர்களுக்கும், அதேபோல் பயகம்ப பல்கலைக்கழகத்திற்கு 3 மாணவர்களுக்கு இந்த அனுமதி கிடைத்துள்ளது. அந்த வகையில் பாலின அடிப்படையில் பார்ப்போமானால் ஆண்கள் வந்து 34 மாணவர்களும், அதே போல் பெண்கள் வந்து 41 மாணவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து வைத்தியத்துறைக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் பல்கலைக்கழகம் கற்பதற்கு. இன அடிப்படையில் பார்ப்போமானால் தமிழ் மாணவர்கள் 42 பேரும், அதே போல் முஸ்லிம் மாணவர்கள் வந்து 29 பேரும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். கல்வி கற்ற பாடசாலை அடிப்படையில் மாணவர்கள் தெரிவாகிய எண்ணிக்கையை பார்ப்போமானால் மட்டக்களப்பு வின்சென்ட் பெண்கள் உயர்தர பாடசாலையிலிருந்து 8 மாணவர்களும், அதே போல் மட்டக்களப்பு காத்தாங்குடி மீரா பாலிகா கல்லூரியிலிருந்து 7 மாணவர்களும், மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியிலிருந்து 7 மாணவர்களும், அதேபோல் மட்டக்களப்பு பட்டிருப்பு மத்திய கல்லூரியிலிருந்து 5 மாணவர்களும், மட்டக்களப்பு ஏறாவூர் அலிகார் மத்திய கல்லூரியிலிருந்து 4 மாணவர்களும், மட்டக்களப்பு ஓட்டமாவடி மத்திய கல்லூரியிலிருந்து 4 மாணவர்களும், மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரியிலிருந்து 3 மாணவர்களும், அதேபோல் மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரியிலிருந்து 3 மாணவர்களும், மட்டக்களப்பு பெரிய கல்லாறு மத்திய கல்லூரியிலிருந்து 3 மாணவர்களும், அதேபோல் மட்டக்களப்பு காத்தான்குடி அல் ஹிரா கல்லூரியிலிருந்து 2 மாணவர்களும், அதேபோல் கோட்டை கல்லாறு மகா வித்தியாலயத்திலிருந்து 2 மாணவர்களும், மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரியிலிருந்து 2 மாணவர்களும், அதேபோல் மட்டக்களப்பு சிவானந்தா வித்தியாலயத்திலிருந்து 2 மாணவர்களும், மட்டக்களப்பு ஏறாவூர் அல் முனிரா பாலிகா கல்லூரியிலிருந்து 1 மாணவரும், அதேபோல் மட்டக்களப்பு மீராவுடை அல் ஹிதாயா வித்தியாலயத்திலிருந்து 1 மாணவரும், வாழச்சேனை அன்னூர் மத்திய கல்லூரியிலிருந்து 1 மாணவரும், மட்டக்களப்பு ஏறாவூர் அரபா மகா வித்தியாலயத்திலிருந்து 1 மாணவரும், அதேபோல் மட்டக்களப்பு ஏறாவூர் மாகாண் மகார் மத்திய கல்லூரியிலிருந்து 1 மாணவரும், மட்டக்களப்பு முதலைக்குடா மகா வித்தியாலயத்திலிருந்து 1 மாணவருக்கும், அதேபோல் மட்டக்களப்பு சிசிலியார் மகளிர் கல்லூரியிலிருந்து 1 மாணவருக்கும், மட்டக்களப்பு துறைநீலாவணி மத்திய கல்லூரியிலிருந்து 1 மாணவருக்கும், அதேபோல் மட்டக்களப்பு விவேகானந்தா மகளிர் கல்லூரியிலிருந்து 1 மாணவருக்கும் என்ற அடிப்படையில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகியுள்ளார்கள். இந்த அடிப்படையில் இந்த தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது பல்கலைக்கழகத்திற்கு நுழைய வைக்கணும்ன்றது ஒரு எல்லா பெற்றோர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பும், அதே போல் அவர்களுடைய கனவாக